இந்த பொசிஷன்ல பிளாக் ஒரு ரூக் தான் வச்சிருக்காரு. ஒயிட் கிட்ட 2 ரூக் இருக்கு. பட் இந்த பானை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சப்போஸ் நீங்க ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா பான் டெக்ஸ் ரூக் மூலமா நம்ம திருப்பி குயின் ப்ரோமோட் பண்ணி இத வந்து பிளாக் ஈஸியா வின் பண்ணிடுவார். ஓகேங்களா? சோ ஒயிட்க்கு வந்து ரொம்பவே ஒரு சாதுரியமான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த D2 ல போடுறோம். இப்போ நீங்க ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரூக் மூலமா செக் வரும். இப்போ நீங்க இந்த ரூக்க வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணக்கூடாது. பான் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிட்டு குயினா ப்ரோமோட் பண்ணிடுவாரு. பிளாக் இந்த இடத்துல ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடுவாரு. அதனால ரூக் E1 தான் ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இப்போ நீங்க ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா நம்ம இந்த E பானை புஷ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்குக்கு டெம்போ வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து குயினா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்கும் வந்து குயினா கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. குயின் G6 வந்து செக் தரும். இப்போ கிங் C1 வந்தாருன்னா குயின் C2 செக்மேட். அதனால கிங் A1 தான் போய் ஆகணும். இப்போ குயின் மூலமா ஒரு செக், இப்போ திருப்பி குயின் மூலமா ஒரு செக். இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்றோம். சோ இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து எந்த இடத்துலயுமே ரூக் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணல. அவருடைய ஒரு பிரில்லியன்சி மூலமா தான் இந்த கேம் வந்து ரொம்பவே சுலபமா ஃபினிஷ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரியான ஷாட்ஸ் பார்க்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.